நான் ஒரு பாண்ட் ஃபிஷர்மேன். என்னுடைய மக்களை பற்றி அதிகம் தெரிஞ்சவன், என்னுடைய மக்களை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசணும்னு ஆர்வம் உள்ளவன், என்னுடைய மக்களை பற்றி அதாவது 4 பேருக்கு இதை சொல்லி இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி விடுதலை கொடுக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நான் வெளியிருந்து மீனவரை படித்தவன் அல்ல, நான் உள்ளே இருந்து மீனவனாக இருந்து வெளியே படிச்சவன். நான் வெளியே போய் பார்க்கும்போது இப்போ பாம்பேல இருக்கேன், மெட்ராஸ்ல இருக்கேன் அப்படின்னா அங்க என்ன நடக்குது, அங்க உள்ள ஃபிஷர்மேன் எப்படி இருக்காங்க, அங்க அவங்களுடைய மார்க்கெட்டிங் என்ன நடக்குது, அங்க அவங்களுடைய எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இருந்திருக்கேன். நான் வாழக்கூடிய இந்த பகுதி இட்ஸ் a heavily surf beaten coast அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய டே டு டே லைஃபுக்காக வேண்டி டெய்லி பிரெட் வின்னிங் ஆக்டிவிட்டி யூ ஹேவ் டு கிராஸ் த சர்ஃப். சர்ஃபை நீங்க கிராஸ் பண்றது அவ்வளோ ஈஸியான சமாச்சாரம் அல்ல. predominantly these people are using traditional catamaran. 4 கட்டையை எழுத்து வச்சு கட்டியிருப்பாங்க, சைடில் 2 கம்பை வச்சு இது பண்ணியிருப்பாங்க, அதில் பாய் வைப்பாங்க, தொலைவேன்னு சொல்லுவாங்க, துடுப்புன்னு சொல்றது. இந்த மாதிரி இதுகளை வச்சு தான் போறது. தண்ணி உள்ள வந்துட்டு வெளியே போகும். சாதாரண ஒரு ஃபிஷர்மேன் வேலை விஷயமா இங்கே நான் படிச்சிருக்கிறதுக்கோ எதுக்கோ எனக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை. வெளியே போறேன், வெளியே போய் பார்க்கும்போது 4 இடத்துல சுற்றி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம மெட்ராஸுக்கு தான் போறோம் அல்லது பாம்பேல தான் இருக்கோம், ஒரு டிவியில ஒரு ப்ரோக்ராம் வருது, அந்த டிவியில ஒரு கிராஃப்ட் ஃபிஷிங் கிராஃப்ட் போகுது அல்லது ஒரு ப்ளஷர் கிராஃப்ட் போகுது, அதுல ஒரு எவின் ரோட் என்ஜின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த எவின் ரோட் என்ஜினை நம்ம கட்டமரத்தில் ஏன் ஃபிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த டெக்னாலஜி ஏன் கட்டமரத்தில் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி கொஞ்சமா கொண்டு அந்த போட்டோலாம் எடுத்து அந்த கான்செப்டை முதல்ல புரிய வைக்கணும் இல்லையா, அந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காண்டி அதை எடுத்து இங்கே கொண்டு கொடுக்குறேன். அந்த டைம்ல no Indian company was offering outboard engines except Crompton Greaves போட்டிருந்த லம்பார்டி என்ஜின் அதிகபட்ச சவுண்ட் கொடுக்கும், பயங்கர டீசல் என்ஜின் சவுண்ட் வரும். அது ஸ்பீடு கிடையாது. ஆளிய கடந்து போயிட்டு இருக்கும்போது எங்க வீட்டுல சத்தம் கேட்கும். ஒரு மெஷின் போச்சுன்னா இவ்வளவு சத்தம் கேட்டுச்சுன்னா அப்போ 100 மெஷின் போனா நிறைய பொல்யூஷன், அதுல இருந்து வரக்கூடிய புகை இந்த மாதிரி இருந்ததுனால நாங்க என்ன பண்ணோம், மக்கள் எல்லாருமே டிசைட் பண்ணாங்க, ஓகே we go for ஃபாரின் மெட்டீரியல் டு பி இம்போர்ட்டட் அப்படிங்கிற மாதிரி. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிற மாதிரி அளவுக்குலாம் நாலேஜ் இல்லை. ஏதோ ஏஜென்சிங்க கொடுக்குறான், இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, சின்னதா இருக்கு, நம்ம மெஷின்ல மரத்தில் மாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்தாங்க. கட்டமரனை நீங்க பார்த்துருக்கீங்க, எந்த சர்ஃப் இருந்தாலும் அது மிதந்துட்டு தான் இருக்கும், எவ்வளோ காத்தடிச்சாலும் அது மிதக்க தான் செய்யும். அதே இது போட் அப்படி இல்லை. ஸோ என்ன மாதிரி ஆட்கள் வெளியே போகும்போது கொஞ்சம் நாலேஜபிளா இருக்கும்போது நிறைய விஷயங்களை காந்த மாதிரி இழுத்துக்கிறோம், உள்ள இழுத்துட்டு இங்கே கொடுக்குறோம். அதை நீங்க அக்செப்ட் பண்ணா அதை உங்களுடைய டே டு டே லைஃப்ல நீங்க எடுத்துக்கிறீங்க, அதுல பெனிஃபிட் அடைகிறீங்க. நான் ஃபிஷர்மனா இருக்கிறதுனால இங்க இருந்து கொஞ்சம் படிச்சதுனால இங்க வேலைகள் வாய்ப்புகள் நமக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு வந்துக்கலாம்ங்கிறக்காண்டி நான் வெளியிடங்களுக்கு போறேன். வெளியிடங்களுக்கு போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுட்டு திரும்ப பேக் டு தி பெவிலியன் and I give whatever I have collected. அதை கொண்டு நான் இங்க கொடுக்குறேன். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறாததும் சொசைட்டியை பொறுத்தது. வீட்டில் 4-5 அக்கா தங்கச்சி இருப்பாங்க. இந்த அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் அல்லது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னா எல்லாருமே டிபெண்ட் அப்பான் பிரான் சீசன் தான். இந்த பிரான் சீசன்ல நீங்க சேவ் பண்ற அமௌண்ட்டை பொறுத்து தான் அந்த ஹோல் இயர்னுடைய எக்கானமியை டிசைட் ஆகும். அந்த வீட்டில் உள்ள பெண்கள் வெளியே போறது, வரட்சியை கொடுத்து வெளியே போறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் அந்த பிரான் சீசன் தான் டிசைட் பண்ணும். சப்போஸ் நீங்க அதாவது ஒரு சோசியோ எக்கனாமிக் சர்வே நடத்தி பார்த்தா பிரான் சீசன் ஃபெயிலியரா அப்போ ஊர்ல நடந்த திருமணங்கள் குறைஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிரான் சீசன் எப்படி இருந்துச்சுன்னா அப்போ யூஸ் பண்ண மரம் இது நெட் எல்லாம் எப்படின்னா கில் நெட் அப்படிமாங்க. இந்த மடின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ட்ராலிங் நெட். ட்ராலிங் நெட் அப்படிங்கிறது இட்ஸ் அ பேக் நெட். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது டெக்னாலஜி அந்த அளவுக்கு டெவலப் ஆகாம வால் டைப் நெட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தட் இஸ் கால்ட் கில் நெட்ஸ். அதனுடைய கீழ் பகுதியில் கல் கட்டியிருப்பாங்க, கல் ஸ்டோன். மேல் பகுதியில் ஃப்ளோட்டிங் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃப்ளோட்ஸ் மேலே இருக்கும், கல் கீழே போகும். இப்போ கல் கீழே போச்சுன்னா உங்களுக்கு ஒரு போர்ஷன் அது வால் மாதிரி நிற்கும். வலைகளுடைய அளவு ஒரு 100 மீட்டர் நிற்கும். இந்த 100 மீட்டர் நிற்கக்கூடிய இதில் பேக் கிடையாது, இது அரிச்சு எடுக்கிறது இல்லை. ஸோ தேர் இஸ் அ வால் இன் த கோர்ஸ் ஆஃப் த வாட்டர் கரண்ட். ஸோ வாட்டர் கரண்டை எகெயின்ஸ்ட் பண்ணி சில மீன் போகும், வாட்டர் கரண்டோட சில மீன் போகும். இந்த வாட்டர் கரண்டோட போற மீன் என்ன பண்ணா அந்த வால் மாதிரி நிக்கிறதுல போய் மாட்டிடும். அந்த வலைகளுடைய மெஸ் சைஸ் இருக்கு.
There is a vast difference between traditional fishermen and occupational fishermen. Occupational fishermen என்ன பண்ணுவான் அப்படி சொன்னா கிடைச்சதை எடுத்துட்டு போவான். ட்ராலர்ஸ் வச்சு நடத்துறவங்க எல்லாம் வந்து கிடைச்சதை எடுத்துட்டு போவாங்க. அரிச்சு எடுப்பாங்க. அரிச்சு எடுக்கும்போது என்ன அது குஞ்சு குருமா எல்லாம் அந்த ப்ரீடிங்கே போயிடும். இவர்கள் அப்படி இல்லை. இந்த நேரத்தில் இந்த சைஸ் தான் வரும். அதுக்கு இந்த சைஸ் மெஸ் வச்சாதான் அந்த மீன்கள் வந்து மாட்டும். அதுக்கு குறையுள்ள மீன் அதில் மாட்டாது. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒவ்வொரு வலையிலையும் 10,000 இறால் 20,000 இறால் அப்படி பட்டுச்சு. அப்போ கலிப்பு அதிகமாக இருந்துச்சு, ப்ரீடிங் அதிகமாக இருந்துச்சு. ஸோ வி லெட் த ஃபிஷ் டு க்ரோ அண்ட் ப்ரீட். பொடிவலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொடிவலை தான் நமக்கு வந்து இறால் வலை. இறால் வலை பொடிவலை எத்தனை வலைவா போயிருக்கு? 50 வலை போயிருக்கு. அப்படின்னா இறால் வலை 50 வலை போயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா பொடிவலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா பொடிவலை யார்ட்டையுமே இருக்காது. பொடிவலை வச்சு பேசுகிறவனை பார்த்தாலே ஒரு அபச்சாரம் மாதிரி பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா பொடிவலை யாருமே யூஸ் பண்ணுறதுல அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூ ஆயிடுச்சு. அது அதுக்கு பிறகு என்ன வச்சுன்னா அந்த டிஸ்கோ வலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொடி வலையிலே சின்ன சின்ன பாக்கெட்ஸ் போட்டாங்க. அதாவது நீரோட்டத்துக்கு தகுந்த மாதிரி வலை அப்படி பின்னால் அப்படி அப்படி சின்ன சின்ன மடி மாதிரி நிற்கும். அது இப்போ அதையும் தாண்டி மடியாவே ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த மடி வந்து எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னா இந்த கில் டைப் நெட்ஸ் வந்து இட்ஸ் அ டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஃப்ரம் மடி. நீங்கள் குட் ஓல்டன் டேஸ் பார்த்தீங்கன்னா மடி மட்டும்தான் இருந்துச்சு. மடி இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெஸ்ஸில் இருந்துச்சு மடி. இப்போ வாழை மீன் படுது, சாள மீன் படுது, இறால் படுது, கல்றால் படுது. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் நெட் வச்சிருப்போம். இந்த மடி இப்போ கொண்டு போற இந்த ட்ராலர்ஸ்ல கொண்டு போற மடி அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு உங்களுடைய கிளாத். இப்போ உங்க கிளாத்தை வச்சு நீங்க அரிச்சிங்கன்னா ஏன்னா ஈவன் பாக்டீரியாஸ் கேன் கம் இன் இல்லையா, அந்த மாதிரி அரிச்சு எடுக்கிறாங்க. நாங்கள் சொல்றது வந்து அப்படி அரிச்சு எடுக்காதீங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெஸ் உள்ள நெட்டை வச்சு நீங்க அரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அருமையான ஒரு அதை ஒரே நேரத்தில் நீங்க வந்து நல்ல தரமான மெச்சூர்டு ஃபிஷ் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் யூ ஆர் making the fish available for the next season, and also you are not destroying the fish breed. இப்போ சாதாரண ஒரு மீனவர்கிட்ட போய் இன்ஷோர் வாட்டர்னா என்ன, ஆஃப்ஷோர் வாட்டர்னா என்ன, டீப் சி வாட்டர்னா என்ன அவருக்கு தெரியாது. ஒரு கட்டுமரத்தில் போனால் எவ்வளோ தூரம் போக முடியும்? ஒரு 6 கிலோமீட்டர் போக முடியும். நம்ம பார்த்தோம்ல 6 கிலோமீட்டர் போகலாம். இன்னும் கொஞ்சம் அதிகபட்ச அளவுக்கு போக முடியும்னா ஒரு 12 கிலோமீட்டர் போக முடியும். இந்த 12 கிலோமீட்டரும் போயிட்டு திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால கட்டுமரத்தினுடைய கெப்பாசிட்டி வந்து மேக்ஸிமம் 12 கிலோமீட்டர் தான். இப்போ இன்ஷோர் வாட்டர் ஆஃப்ஷோர் வாட்டர்னு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா கரையிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர்லேருந்து 12 கிலோமீட்டர் வரை இன்ஷோர் வாட்டர், 12லேருந்து ஒரு திரும்ப ஒரு 6 கிலோமீட்டர்லேருந்து 12 கிலோமீட்டர் வரை ஆஃப்ஷோர் வாட்டர், அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் டீப் சி அப்படிங்கிறாங்க. இந்த அப்படி பார்க்க போனீங்கன்னா 24 கிலோமீட்டர் பியாண்ட் த லெவல் நம்மளால போக முடியுமா? சாதாரண ட்ரெடிஷனல் ஆர்டிஷியன் ஃபிஷர்மனால போக முடியாது. ஏன்னா எங்களுடைய we are not equipped with this. So deep sea is reserved for trawlers. The offshore is given for mechanized boats. But now the inshore water is from the shore to up to maybe 10 kilometers to 12 kilometers where the catamaran can easily go, which is definitely reserved for the catamaran fishermen. இதுல மெக்கனைஸ்ட் போட்காரன் வந்து தொழில் செய்யும் போதும் ட்ராலர்காரன் வந்து தொழில் செய்யும் போதும் தான் பிரச்சனை வருது. Let the catamaran fishermen enjoy inshore fishery only because we are not eligible to come to your offshore. We are not eligible to come to your deep sea. We have no technology to come. We have no vessels to come there. So அப்படி இருக்கும்போது நாங்க இன்ஷோர் வாட்டர்ல இருக்கவங்கள எங்களை இங்கே நிம்மதியா இருக்க விடுங்கப்பா. நாங்க இன்ஷோர் வாட்டர்ல இருக்கும்போது கப்பல் வந்து வலையை கிழிச்சிட்டு போயிருது, மெக்கனைஸ்டு போட் வந்து கம்ப்ளீட்டா அந்த வலைகளை அடிச்சிட்டு போயிடுறான். அதான் மெக்கனைஸ்ட் போட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா மடி மட்டும் அல்ல, மடிக்கு முன்னால 2 துடுப்பு மாதிரி இருக்கும், கீழே பலகை மாதிரி. இந்த பலகை அடிச்சுக்கிட்டே போகும் சார். இப்படி அடிச்சுக்கிட்டே போகும். இந்த ஆக்ஷன் இருக்கும். இந்த ஆக்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கீழே உள்ள குஞ்சு குருமா எல்லாம், அதாவது ஃபிஷ் பிரீடிங் இருக்கு இல்லையா, சாதாரண முட்டைகளை கூட உடச்சி நாசமாக்கிட்டு போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு சின்ன பிள்ளைல நான் சாப்பிட்ட மீன் இப்போ எனக்கு கிடைக்கிறது இல்லை. வெள்ளைக்குறி மீன் ஒரு மீன் உண்டு சார், ரொம்ப டேஸ்டா இருக்கும். குதிப்புன்னு இன்னொரு மீன் உண்டு சார். இந்த மீன்கள் எல்லாம் இப்போ பார்க்க முடியல. ரொம்ப அருமையான ருசியான மீன்கள். இந்த மீன்கள் சாப்பிடுறதுக்கே கிடைக்கலன்னா மாதிரி வருமானத்துக்கு எப்படி கிடைக்கும்? ஒவ்வொரு ஊர்ல உள்ள ஃபிஷர்மேன் இந்த இடத்துல தான் தொழில் செய்யணும். கூத்தங்குழியில் உள்ளவங்க இந்த இடத்துல தான் தொழில் செய்யணும். கூட்டப்பனையில் உள்ளவங்க இந்த இடத்துல தான் தொழில் செய்யணும். எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல, அதாவது ஜனவரியிலிருந்து பிப்ரவரி வரை ஒரு சீசன், பிப்ரவரியிலிருந்து அப்படி பாத்தீங்கன்னா இப்ப ஜனவரியில எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா சாளை